ஹாரர் மூவி பிடிக்குமா? கண்டிப்பாக இந்த ஹாரர் மூவி நீங்கள் பார்த்தே ஆகணுங்க. அப்படி என்னடா ஹாரர் மூவின்னு சொல்கிறீங்களா? 99/66 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் மூவி வந்திருக்குங்க. அந்த படத்தை பார்த்தோன்னா அப்படி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ரச்சிதா மகாலட்சுமி, எம்எஸ் மூர்த்தி, தேனப்பன், கேஆர் விஜயா, சபரி ரோஹித், ஸ்வேதா இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. 99 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் 66வது வீட்டை வாங்கி கணவரோட வசிக்கிறாரு நம்ம ரச்சிதா மகாலட்சுமி. எதிரே உள்ள 99வது பிளாட்ஃபார்மில் வசிக்கிற ஸ்வேதாவோட ரச்சிதாவுக்கு நல்ல நட்பு ஏற்படுது. ஒரு நாள் ஸ்வேதாவை அவர் கணவர் கொலை செய்ய முயற்சிக்கிற உணரும் ரச்சிதா இதை பற்றி பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துட்டையுமே சொல்கிறாரு. அப்படி சொல்ல முயற்சி பண்ணுறப்ப 99வது வீட்டில் யாருமே வசிக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாட் ஓனரான மூர்த்தியிட இதை பற்றி விசாரிக்க, அந்த ஃப்ளாட்டில் என் மகன் தான் வசித்தா, கொடூரமாக கொலை செய்யப்பட்டா, சம்மந்தப்பட்டவங்கள நான் கொலை செய்ய நினைக்கும் போது என்னையும் தடுக்கிறா, ஆனால் உங்ககிட்ட அவள் ஏன் பேசுகிறான்னு எனக்கு தெரியல, என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸ்வேதா இறந்தது எப்படி ரஞ்சிதாவை கொல்ல நினைக்கும் அவர் கணவரோட திட்டம் பழிச்சிச்சா? இதுதான் 99/66 படக்கதை. இந்த படத்தை நம்ம எம்எஸ் மூர்த்தி தான் இயக்கியிருக்காரு. அவரே இந்த படத்துலையும் நடிச்சிருக்காருங்க. இந்த படத்தில் அவர் நடித்ததுனாலையோ என்னமோ தெரில, அவருக்கு ஓவர் பில்டப் ஓப்பனிங் சாங், கிளைமேக்ஸ் சாங் சொல்லிட்டு ரொம்பவே பில்டப் பண்ணி கொடுத்துருக்காருங்க. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் எதிரெதிரே 2 பெண்கள், ஒரு பெண்ணோட உடலில் இன்னொரு ஆவி, வித்தியாசமாக கதை நவுகுதுங்க. சின்ன திரைப்பிரபலமான நம்ம ரச்சிதா கதாநாயகியாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பல சீன்களை ஹோமில் நடிச்சிருந்தாலும் அழகாக காமிச்சிருக்காங்க. ஆனால் பேய் உடலில் புகுந்த உடனே மிரட்டியிருக்காங்க நடிப்பில். அவங்களுக்கான காட்சி வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவே இருக்குது. அவங்கள நல்லாவே பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் அந்தளவுக்கு அவங்கள பயன்படுத்தலன்னு தான் சொல்லணும். நம்ம தயாரிப்பாளர் இயக்குனரான எம்எஸ் மூர்த்தி அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் இந்த கதையில் இருக்கிறனால அவருக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது. அப்பா மகள் பாச போராட்டம், ஸ்வேதா சம்மந்தப்பட்ட காட்சிகள், அவருக்கும் கணவருக்குமான பிரச்சனை அப்படின்னு கதை ரொம்பவே நீழ்ந்துட்டு போகுதுங்க. இதில் பல விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நாடகத்தன்மையாக தான் இருக்குது. ஸ்வேதா நடிப்பு ஓகே. பெண் சாமியாராக திடீர்னு கேஆர் விஜயா நமக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க வந்தது ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. இன்னொரு சித்ராக தயாரிப்பாளர் தேனப்பன் வராரு. அந்த இடங்கள் ரொம்ப ஆறுதல் தருது. கணவராக சபரியும், ஸ்வேதா கணவராக ரோஹித் வராங்க. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல இந்த படத்தில். பட் இவங்க எல்லாமே சீரியல் ஆக்டர் மாதிரியே தான் இருக்காங்க. பாடல்கள் பார்த்திங்கன்னா விநாயகர் பாடல், கிளைமேக்ஸில் கருப்புசாமி பாடல் எல்லாமே ஓகேங்க. புத்தரை வழிபடுவராக நம்ம ஸ்வேதாவை காண்பிச்சு புத்த மதம் சம்மந்தப்பட்ட காட்சிகள், பாடல்களை சேர்த்துருக்காங்க. உண்மையிலே அந்த விஷயங்கள்லாம் கதையோடு அவ்வளோவா ஒட்டலை. மெட்டி ஒலி சீரியல் நம்ம புகழ் சேவியோ தான் இந்த படத்தையும் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. யாருமே மனத்தில் நிற்கல. படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட்டு இன்னொரு தான் பட்ட கஷ்டத்தை இன்னொரு பெண் படக்கூடாது, தனக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொருத்தவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பேய் அதுக்கான சில வேலைகளை செய்து அது நமக்கு ரசிக்க வைக்குதுங்க. ஆனாலும் பேய் கதை என்றாலும் பழிவாங்கும் விஷயத்தில் அந்தளவுக்கு அழுத்தம் இல்லை. பல சீன்களில் சுவாரஸ்யமும் இல்லை. ரச்சிதாவை சரியாக பயன்படுத்தலை. நிறைய செலவு செஞ்சிருந்தாலும் கதைகளை விறுவிறுப்பு இல்லாமல் ஸ்லோவாக தான் போகுது. 99/66 பேய் படம் தான். ஆனால் நமக்கு அதில் பயமே இருக்காது. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னென்னு நீங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ரிவ்யூஸ் நிறையா கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.